நான் காலேஜ் படிச்ச காலத்துல இருந்தே வந்து பெரம்பூர்ல தான் இருக்கேன். இப்பயும் வந்து அம்மா வீட்ல நார்த் மெட்ராஸ் தான். உள்ள வரும்போதே அவ்வளவு வைபா இருக்கும். நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். பட் இன்னைக்கு உள்ள நுழையும் போதே வந்து அவ்வளவு ஹாண்டிங்கா அவ்வளவு ஸ்கேரியா இருக்கு நம்ம ஊரை பாக்குறதுக்கு. ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சாரோட நியூஸ் கேட்டதுல இருந்து இன்னைக்கு காலையில விடிஞ்ச உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளவு ஸ்கேரியா இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டா ஒரு 6 பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு, அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதறுது. அடுத்தது என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு 6 பேரை கூட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, நியூஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த 6 பேராவது நிஜமாவே வெட்டின 6 பேர் தானா, இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு. எப்படி நம்புறது? நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டி இருப்பாங்கன்னு எப்படி நம்புறது? ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற, அதுவே தப்பு, அது வேற கதை. பட் இவ்வளோ கோல்டு மர்டரு, இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாம அவ்வளோ பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளோ ஒரு தைரியம் யாருக்குமே வராது. இது கண்டிப்பா நியூஸ்ல வரும். இது பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டுறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாம அதை பண்ணியிருப்பாங்க. மகாராஜான்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து ஒரு குப்பை தொட்டி காணா போகும். குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாரு, போலீஸார் எல்லாம் ஃபோன் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, நீ வந்து ஆஜராவரியா, நீ அதுக்கு பதிலா திருநன் ஒத்துக்கிறியா நிறைய பேரை கேட்பாரு. அப்ப அது டெஃபினட்டா அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. ஒரு சின்ன கேஸ்க்கே யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தங்க ஒத்துக்கிறதுக்கு போறாங்கன்னா, இவ்வளவு பெரிய கேஸ் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க மர்டர் பண்ணிருக்கீங்க. அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு பதிலா இந்த 6 பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு மனசு வந்து பதறுது. நிஜமாவே நீங்க கூப்பிட்டு வந்தா கூட எங்களால இனிமே நம்ப முடியாது யாருன்னு. அவர் ஒரு ஆணு, ஒருத்தரை தள்ளுறதுக்காவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ணா பசங்க கொஞ்சம், அது ஒரு கட்சியில இருக்காரு, கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைனா, ஒரு சாதாரண வீட்டுல இருக்கவங்க, ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க, குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க, வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு, இப்போ அவங்க எல்லாம் எப்படி வந்து வாழுவாங்க? இவங்களுக்கு இந்த நிலைமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது? நார்மல் பீப்புள்லாம் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான். ஓகே, இவங்க வெளியாள் கிடையாது, இவங்க இதுலதான் ஒர்க் பண்றாங்கன்றதுதான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டு 6 பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் பிடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டுறான்னா, அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது? எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது இப்படி உரசிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி அடிவயில ஒரு மாதிரி கலங்குற மாதிரி இருக்கும். ஐயோ இப்படி தேய்ச்சிட்டாங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும். ஒரு 6 பேர் சேர்ந்து 2 கையும் டைட்டா புடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளவு பயந்துருப்பாரு, கூட இருக்கவங்க அவர் எவ்வளவு ஸ்கேரியா ஃபீல் பண்ணிருப்பாங்க, அவர் எவ்வளவு துடிச்சு செத்து போயிருப்பாரு. அவ்வளவு பயமா இருக்கு. சும்மா ஒரு எலெக்ஷன் டைம்ல நான் விகடனவா ஷோ முடிச்சுட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு 12:30 ஆயிடுச்சு. ஷோ நைட்டு லேட்டா தான் முடிஞ்சது. ஆட்டோல வந்துட்டு இருக்கேன், இந்த பக்கம் தேடுறாங்க, அப்படி தேடுறாங்க, பேக் நோன்றாங்க, காசு இருக்கான்னு பாக்குறதுக்கு. சாரிமா, இது வந்து செக்அப் எலெக்ஷன்னால அப்படின்றாங்க. அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்றீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்றீங்க. லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளோ செக்அப் பண்றீங்க. ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்வளோ செக்அப் பண்றீங்க. அங்க ஒரு 3 போலீஸ் நிக்கிறீங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க, இன்னொருத்தட்ட அனுப்பி விடுறீங்க. கொலை பண்ணவங்க மாதிரி லைன்ல நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல. இது எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் தான். ஆனா அதுல அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு. நீங்க இவ்வளவு அருவா எடுத்துட்டு வந்துட்டு 6 பேர் 2 பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க? அதை எப்படி நீங்க பாக்காம இருக்கீங்க? அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க, திட்டுறீங்க, பெரிய பெரிய விஷயத்துல விட்டுறீங்களே. ஆல்ரெடி துடிச்சு சாவர ரேப் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு. அம்மாப்பா பேப்பரை தரல ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு. இப்ப அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல. ஆமா, இங்க கூட ஒரு கொலை, அங்க கூட ஒரு கொலை. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல. 2-3 நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல, அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க. இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு. அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும். ஆமா, அவருக்கே நடந்தது எல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும். பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி, அது ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் எல்லாம் வாங்கி கூட கொடுத்துருங்க. பொண்ணுங்க வீட்டுல ரோட்ல நைட்டு தனியா போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போறாங்க டவுட்ஃபுல்லா இருக்க டைம்லயாச்சும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால எங்க பொண்ணா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாரோ ஹெல்ப் பண்ணி அவனை சுடுறாங்கன்னு வைங்க, எங்களை சுட்டவன் தான் சாவான். ஓகேவா? நானும் செத்துறோம், அவங்களும் செத்துருவாங்க. ஏன்னா எங்களை சுட்டவன் தான் சாவான். ஆனா இப்படி பண்ணும்போது நீங்க குற்றவாளின்னு ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது? நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும்? முன்கூட்டியே ஆஜராகிறதுக்கு இப்ப நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி போய் அரெஸ்ட் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? நாங்க எப்படி அதை நம்புறது? நீங்க கூட்டு வந்தா கூட இனிமே ஒருத்தரை நாங்க எப்படி நம்புறது? அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி.
இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மத்தவங்களை கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு 1 லட்சமா இருக்கட்டும் 10 லட்சமா இருக்கட்டும் எவ்வளவு வேணா இருக்கட்டுமே அதுல சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்க தொண்டைக்குழியில சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்களா நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்க ஒய்ஃப் உங்க குழந்தைலாம் எப்போ அப்பாக்கு அடுத்து என்ன ஆகும், அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா, அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க. அப்படி என்ன இந்த வேலையில ஒண்ணு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ரால் பண்ணும்போது நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க. நான் யார்கிட்டயும் அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன். நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். மீடியால அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. படிப்பெல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 to 1500 வரும். மாசம் ஃபுல்லா நீங்க உழைக்க ரெடினா உங்களுக்கு வந்து ஈஸியா 25 to 30,000 ஈஸியா உங்களால வாங்க முடியும். அதுல ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம், அதுல உழைச்சு சாப்பிடலாம், சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல, நிம்மதியா தூக்கம் வரும் படுத்தா. ஒரு நல்ல லைஃப். ஒரு 25,000 போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ? அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க?